ஏன்னா நானா இல்லை. அப்ப நீ யாரு? இல்ல நீங்க எடுக்க ரெட் ஜெயண்ட் படத்திலேயாவது என்ன வில்லனா போடுறீங்களா? இல்ல இந்த தலைவா தலைவியில நான் வில்லனா? இல்ல கூலியில நான் வில்லனா? என்ன வில்லனாவே வச்சிருக்கீங்களேப்பா முன்னேற விடாம. 98ல அப்ப ஆரம்பிச்சது. நான் கவர்னர் மாளிகைக்கு எதிரில் இன்னும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. ஐ மீன் ஒலிம்பிக்ல அப்ப தகரம் கூட வாங்கல. அப்ப நான் ரொம்பவும் ஆக்டிவா இருந்த நேரம். எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்குவேன். 35 ரசிகர்களோட போய் முற்றுகையிட போனேன். கவர்னர் மாளிகை போராட்டம் கிரிக்கெட் ஆட போனேன். கைது பண்ணாங்க, உள்ள வச்சுட்டாங்க. சாயந்தர பேப்பர்ல அதாவது விளையாட்டு திடல் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதை ஏற்படுத்துங்க. 6000 மான்கள் எதுக்கு? 650 ஏக்கர் நிலம் எதுக்கு? அப்ப இந்த போன பாடு இப்படி அங்கிட்டு போ. காலையில நியூஸ்ல அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, தவிர்க்க முடியல. நான் ஒன்னும் உத்தமன்னு சொல்லிக்கல. அவங்கள கூப்பிட்டு ரேப் கேஸ் கொடுக்க வச்சு 11 வருஷம் அலைஞ்சேன். கடைசியில அவங்களுக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்கு. கான்பூர்ல இந்தாப்பா கட்டுன்னு ஒரு புண்ணியவன் அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு அந்த பொண்ணு எனக்கு தரணும்னு தீர்ப்பாச்சு. எதுவுமே வரல, ஒரு மனுஷன் எனக்கு வரல. சொல்றேன், கெடுக்கிறதுக்கு என் பேரு மன்சூர் அலிகான்னா இவன் ஒரு என் இமேஜ வச்சு அவங்க அப்பவே அரெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க. இன்னொன்னு லேண்ட் கிராபிங்னு ஒண்ணு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எக்மோர்ல ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐஜியா டிஐஜியா இருந்தார். இந்த பணம் நான் பைனான்ஸ் கொடுத்து இடம் வாங்கினேன். கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அப்ப இடம் வாங்கி போட்டேன். அதை வித்ததுல வந்த பணத்தை வச்சு பைனான்ஸ் கொடுத்ததுல நிறைய பேர் எனக்கு தரல. அந்த லிஸ்டை எடுத்துட்டு பார்க்க போனேன். என்னையே உத்து பார்த்துட்டு போனாங்க, வந்தாங்க. அடுத்த நாள் காலையில கோழி அமுக்கிற மாதிரி என்ன நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல அமுத்தி கொண்டு போயிட்டாங்க. லேண்ட் கிராப் என்னன்னே சொல்லல. கடைசி அது வேற சர்வே நம்பர், நான் ஏன் ஆளுக வச்சிருக்கிறது வேற சர்வே நம்பர். அதுக்கு பணம் கட்ட வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஜெயில இருந்தேன். கடைசியில தமிழ்நாடு கஜானா இருந்து எனக்கு 10 லட்சம் திருப்பி கொடுத்து லேண்ட் கிராபிங்ல இருந்து வெளியானேன். ஆனா பேர் போனதுதான், அவமானப்படுத்துறதுதான். அவங்க அந்த விமலன் ராதிகா அந்த டீம்ல இப்ப எல்லாம் ஐஜி டிஐஜியா திண்டுக்கல் அங்கங்க எங்கேயோ இருக்காங்க. என் பேரை வச்சு புகழ் அடையணும்னு பாக்குறாங்க. பண்ணிட்டும் போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஈகோவா இருக்குது. நான் என்ன பண்றது? நல்ல போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ரோட்ல போற வரவன்ட்டு அநியாயத்துக்கு பிடுங்குறாங்க, டார்கெட் வச்சு பண்றாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நடக்குது.